த்ராட்லர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் 300cc வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஹோண்டாவோட CB300F ஃப்ளக்ஸ் ஃபியூயல். ஸோ இந்த ஃபியூயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக இருக்க போகுது. இப்போ சிஎன்ஜி எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு வருதோ அதே மாதிரி இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயலும் ஒரு நாள் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆக போகுது இந்தியாவில். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அனந்த ஹோண்டா பொம்மனஹள்ளி. ஸோ இந்த வண்டி ஆகட்டும் இல்லை வந்து ஹோண்டாவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வண்டி பற்றி என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். முதல்ல ஃப்ளக்ஸ் ஃபியூயல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இருக்கிற பெட்ரோலில் E20 அதாவது 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் வந்து கலந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 85% எத்தனால் வந்து நம்மளால் 15% பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது E85 அப்படின்றது எத்தனாலோட பர்சன்டேஜை தான் குறிக்குது. இந்த எத்தனால்னால நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸோ நம்பர் 1 அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெரைவ் பண்ணுறது எது சுகர் கேன் ஆகட்டும் இல்லை கார்ன் இதோட சப்ஸ்டான்சஸை வச்சு தான் நமக்கு டெரைவ் பண்ணுறாங்க. அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருந்து தான் இதை வந்து டெரைவ் பண்ணுறாங்க. இந்த எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஆக்டேன் கண்டென்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதோட எரிசக்தி வந்து ரொம்ப அதிகம். அதனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது, மைலேஜ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ ட்ராபேக்கில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மி. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 rupees இந்தியாவில் வந்து விற்றுட்ருக்காங்க. பட் பங்கோட அவைலபிலிட்டி நிறைய இடத்துல வந்து கிடையாது. ஈவன் பெங்களூர்லேயுமே வந்து கிடையாது. மேபி இந்த ஃபியூல் வந்து அவைலபிள் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ்னு வந்து சொல்ல முடியும். இந்த ஃபியூலோட அட்வான்டேஜஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட். அதனால் விவசாயம் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். நமக்கு ப்ரைஸிங் வந்து ரொம்பவே கம்மியாக குவைட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒரு ஆல் எல்இடி செட்டப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சிமிலராக ஹார்னெட் மாதிரியே தான் இருக்குது. நமக்கு இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும் ஹெட்லைட் ஆகட்டும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து டாப் மவுண்ட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக சுவிட்சஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹோண்டாவோட மற்ற பிக் விங் சீரீஸில் இருக்க மாதிரி இண்டிகேட்டர் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹார்ன் இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஹசார்ட் சுவிட்ச், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச், ஸ்டார்டர் சுவிட்ச் ப்ளஸ் வந்து கில் சுவிட்சுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ வந்து நமக்கு டேங்க் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக இதில் கொடுத்துருக்க டிஜிட்டல் மீட்டரில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்பிஎம் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கியர் இண்டிகேட்டர்ஸும் அவைலபிள் இருக்குது. இதுவே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டைம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து டாகிள் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது. ட்ரிப் ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரிப் பி அவைலபிள் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஜஸ்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மால் ஃபங்க்ஷன், ஏபிஎஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி லைட்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. நமக்கு இந்த வண்டியில் ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் இருக்குது. ஸோ அதனால் ரைடிங் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து ஆஃபர் பண்ணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஃபியூல் டேங்க் ஒரு 14 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனாலில் ஒரு 33 வரைக்கும் மைலேஜ் எடுக்க முடியும். பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 38 வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் டேங்காக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயர்ஸ் 110/70/17, அதே மாதிரி 276mm டிஸ்க் பிரேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்லையுமே கூட. கேலிப்பர் வந்து நெசின் கேலிப்பர் தான். சேஃப்டிலுமே எந்த குறையுமே இல்லை. டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. நமக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு ஃபோக்ஸ்லையுமே ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் அண்ட் அப்பீலிங் ரொம்பவே நல்லா எடுத்து காட்டுது வண்டியை. சஸ்பென்ஷனை பொறுத்து ஷோவா பிராண்ட்லேருந்து தான் இருக்குது. இதனால் ஷோவா பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் ரேஸ் வண்டிங்களுக்கு சஸ்பென்ஷனை டியூன் பண்ணுற ஒரு பிராண்ட். கண்டிப்பாக இவங்க டியூன் பண்ண சஸ்பென்ஷன் எந்த வண்டியிலுமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது. அவ்வளோ நல்ல ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து இந்த சஸ்பென்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணும். ரியர் டயர்ஸ் 150/60/17 inches. டிஸ்க் பிரேக்கை பொறுத்து ஒரு 220mm கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கோட பைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நான் ரைட் ரிவ்யூவில் செக் பண்ணி சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன வாக்கர் ரிவ்யூ தான் இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். கேலிப்பர்ஸை பொறுத்து சிங்கிள் பிஸ்டன் நிசன் கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வண்டியில் ஒரு மோனோஷாக் அப்சர்வர் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எதர் ஹார்ட் ஆர் சாஃப்ட்வேர் சைடில் நம்மளால் மாற்றிக்க முடியும். அடுத்ததாக இந்த வண்டியோட என்ஜின் விஷயத்துக்கு வருவோம். நமக்கு 293.52cc ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 24.4 PS பவர் வந்து பெட்ரோலில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நமக்கு எத்தனால் அப்படின்னா 24.9 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணிடும் 7500 RPMல.
டார்க் நமக்கு 25.6 வந்து பெட்ரோல்லையும் 25.9 Nm டார்க்கு எத்தனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் 5500 RPMல. போர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய போர் தான், 77க்கு 63 வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு இனிஷியல் பவர் வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சிட்டி லிமிட்ஸில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். லாங் டிரைவுக்கு மேபி செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இன்ஜின் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது தோணுது. ஸ்டில் வந்து இதை ரைட் ரிவ்யூ பண்ணாமல் கண்டிப்பாக என்னால் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்மிஷனில் மேபி கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ டிரான்ஸ்மிஷனில் எந்த மாதிரியான கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பவர் வீல் கொண்டு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இது வந்து ஒரு சிட்டி வெஹிக்கலாக இல்லை லாங் ரைடு கொண்டு போகலாமா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் வந்து ரொம்பவே கம்மியாக கோட் பண்ணியிருந்தாலும் செலக்டபிள் டார்க் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்லிப்பர் கிளச், செலக்டபிள் டார்க்ன்றது ஒன்றும் கிடையாது, நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான். நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் கிளச்சுக்கான ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரும். ப்ரைஸிங் தான் ரொம்பவே அக்ரெசிவாக கோட் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. யூஸ்வலாகவே ஹோண்டா பைக்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து இந்தியன் பிராண்ட்ஸை விட ஹையாக தான் இருக்கும். பட் இந்த வண்டிக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக 1.7 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன் ரோட் வந்து ஒரு 2,05,000 பேஸ்ட் ஆன் த பிளேஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். மேக்ஸிமம் ஒரு 2.5 lakhன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் யூஸ்வலாகவே ஒரு 150cc மோட்டார் சைக்கிள் இன்றைக்கி தேதியில் விற்றுட்ருக்கு. ஆனால் இந்த CB300F நமக்கு ரொம்பவே நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு ஸ்லிப்பர் கிளச் ஆகட்டும், அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், டியூவல் சேனல் ABS ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸோடு சேர்த்து ஒரு 2,05,000 வர்றது ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி வந்து இது CB300Rஓட சேம் இன்ஜினான்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து கிடையாது. இது இந்த வண்டிக்காகவே டெவலப் பண்ண ஒரு இன்ஜின்னு சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் மாதிரியே ஒரு ஸ்பெக்ஸ் வந்து இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கெஃபே ரேசர், அது வந்து ஒரு ஷார்ட் ரைடுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த இன்ஜினை பொறுத்து அந்த மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணலை. மேபி ரைடு பண்ணும்போது தெரியும் இது எந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது. நான் இப்போ வந்து இந்த வண்டியை ரைட் பண்ணி பார்க்கல அப்படின்றதுனால கண்டிப்பாக என்னால் இந்த வண்டி வந்து சொல்ல முடியாது இது வந்து சிட்டி ஃபோக்கஸ்டா, ஹைவே ஃபோக்கஸ்டா, இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு 150cc கம்ப்யூட்டர் மாதிரியான ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காங்களா அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல என்னால் தெளிவுபடுத்த முடியல. கூடிய சீக்கிரத்தில் நான் ரைட் ரிவ்யூ போடுறேன். ஸோ அப்போ வந்து இந்த வண்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ இதுதான் இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்க, இது வரையும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நம்ம கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, bye from Hearth Turtles Praveen. Thank you.